ஒவ்வொரு நாளும் மென்சஸ் டைம்ல தைக்கும் போது பாத்தீங்கன்னா சக்திகளே, அந்த 5 நாட்கள் நான் படும் பாடு நரக வேதனை அவ்வளவு ஒரு பெண்கள் புரிந்து கொள்வீர்கள். அவ்வளவு வேதனையோட நைட் 2 மணி வரையும் தைப்பேன். அம்மா எப்பமா எனக்கு விடிவு காலம் பிறக்கும், எப்பமா நான் ஓய்வு எடுப்பேன், எப்போ எனக்கு ஓய்வு கிடைக்கும், 8 வயதில் சம்பாதிக்க ஆரம்பித்த எனக்கு எப்பமா எனக்கு ஓய்வு தந்து நிம்மதியாக உங்களுக்கு வந்து நான் பணி செய்வேன், என் பாரங்களை எல்லாம் குறைத்து நல்ல ஒரு நிலைமை கொண்டு வந்து எப்போ உங்களுக்கு நான் பணிக்கு வருவேன். இந்த மாதிரி அம்மாவிடம் ஒவ்வொரு இரவிலும் பாவம் என் தாய் நைட் 1 மணி 2 மணிக்கெல்லாம் என் தாயை தூங்க விடல. என்ன பண்றது, பெத்த தாய் காது கொடுத்து கேட்க ரெடியா இல்ல, இதுதான் உன் விதின்னு சொல்லிட்டாங்க. நம்மள படைச்ச தாய், நமக்காக வந்த தாய், அவங்க கிட்ட தானே நம்ம பிரச்சனை கஷ்டத்தை எல்லாம் சொல்ல முடியும். நைட் 2 மணிக்கு வலி தைச்சுதான் அவங்க காலையில துணி கஸ்டமர் கொடுத்தே ஆகும். அந்த அந்த வேதனையில அந்த வழியில நம்ம யாருகிட்ட சொல்ல முடியும், நம்ம தாயிட்ட தான் சொல்லணும். அம்மா உன்னை ரொம்ப துன்புறுத்திட்டேன் நைட்டும் பகலுமா, என்ன மன்னிக்கணும் தாயே, அப்படி எல்லாம் அம்மா 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 அப்படின்னு கூடவே இருந்த. இன்னொரு அற்புதம் என்னன்னா, இந்த ஆபரேஷன் பண்ணது உங்க அம்மா ஏன் நிறுத்த மாட்டார்களா என்று கேள்வி கேட்டார்கள் இல்லையா? அப்ப கூட லைட்டா மனசுல தோணுச்சு, அம்மா ஏன் இவ்வளவு அற்புதம் பண்றாங்களே, ஏன் என்னோட கண்ணு ஆபரேஷன் மட்டும் அம்மா நிறுத்தி வைக்கல, நல்லது பண்ணலாம். அப்ப நான் எப்படி தைக்கிறது, மறுபடியும் ஒரு 6 மாசம் இடப்பட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கடை போட்டேன். இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு யோசிச்சு சத்தியில. அப்போ அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன், அம்மா எது நமக்கு செய்தாலும் தீமையிலும் ஒரு நன்மை உண்டு அப்படின்னு சொன்னது போல, ஆபரேஷன் பண்ணி கடை வேஸ்டா 6 மாசம் நம்ம கடைக்கு வாடகை கொடுக்கணும் இல்லையா? அதனால பசங்க என்ன பண்ணிட்டாங்க, மிஷின் எல்லாம் எடுத்துட்டு கடை வந்து காலி பண்ணிட்டோம். பாக்கலாம், அடுத்து ஆரம்பிக்கும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் இவங்க என்னுடைய கணவர் வந்து சரி எந்த வேலைக்கு போகணும், எங்க வேலைக்கு போகணும், வீட்டுல சும்மா இருக்க முடியாதுல்ல, நான் கண்ணாபரேஷன் படுத்து. அப்போ அம்மா என்ன செய்தார்கள், உன்னை திருத்துவதற்கும் உன்னை மாற்றுவதற்கும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் மகனை, வாடா அங்கே அப்படி என்று. அது போல அம்மா அவர் முடிவெடுத்தார்கள், என் பிள்ளைய வீட்டுல இருந்துகிட்டும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க, கடையில இருக்கும் போதும் கூடவே பக்கத்திலேயே உட்காந்துட்டு என் பொண்ணை எங்கேயும் ஒரு நல்லது கெட்டது விசேஷங்களுக்கு போக முடியாம, இதெல்லாம் பெரிய ஒரு என்ன தெரியுங்களா சத்தியிலே, சொந்தக்காரர் இறந்துட்டா, எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல எங்க அம்மாவோட தம்பி இறந்துட்டாங்க. அதுக்கே வந்து ஒரு அவசரமா கஸ்டமருக்கு துணி கொடுக்கணும், தச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி போன் வருது. அதுக்கு சொல்றாரு, நீ போனா இறந்தவங்க எழுந்து உட்கார்ந்துருவாங்களா, பணி வேலை செய், தச்சு முடி, அப்புறம் எல்லாம் அவசர வேலையில முடிச்சுட்டு அப்புறம் போய் அப்படின்னு சொல்லுவாரு. அது போல எங்கேயும் ஒரு நல்லது, ஒரு நல்ல காரியங்களுக்கு போனாலும் அவங்க போய் சீர்முறை செஞ்சுட்டு உடனே வந்துடணும். ஒரு சொந்த பந்தத்தோட போய் 10 நிமிஷம் பேச முடியாது. ரொம்ப என்ன போல எந்த பெண்களுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை கஷ்டங்கள் அமையக்கூடாது என்று நான் அம்மாவிடம் நிறைய தடவை வேண்டியுள்ளேன் சக்திகளை. இப்படி என் பிள்ளைய டார்ச்சர் பண்றையே, உனக்கு தகுந்த இடத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேனடா, அங்கே செல்லடா மகனே என்று இந்த 4 வருடங்களுக்கு முன்பாக முதல் கண் ஆபரேஷன் பண்ணி 4 வருடம் ஆச்சு சக்திகளை. இப்ப 2வது கண்ணு ஒரு 6 மாசம் ஆகுதுங்க. அந்த சமயத்துல அம்மா எனது மாமியார் மூலியமாக இந்த மாதிரி பழனிக்கு அங்க வேலை செய்ய ஆள் வேணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, அந்த ஊர் பந்தய தலைவர் போய் கேட்டிருக்காரு, பாருங்க அம்மா அந்த ரூபத்துல போயிருக்காங்க பாருங்க, அவர் கேட்டிருக்காரு, ஆமாம் உங்கள் மருமகள் கடை வைத்து தேய்த்து கொண்டிருந்தார்கள், இப்ப கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, வீட்டுல இருக்காங்க, அப்புறம் உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா, அப்படி சும்மாதான் இருக்கா, அப்படியா வருமானம் இல்லாம எப்படி அம்மா, இன்னைக்கு ஒரு தனி மனிதன் வாழ வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு 5000 6000 அவரவர் வைத்து சாப்பாட்டுக்காவது உழைக்கத்தான் வேண்டும். பாவம் அந்த பெண், இப்போ ஆபரேஷன் செய்து விட்டால் உன் மகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று போய் என் மாமியார் மாமனாரிடம் கேட்டவுடன் இவர்களுக்கு கொஞ்சம் ரோசம் வந்துருக்கும். பை சும்மா உட்காந்து சாப்பிடான்னு கேட்டாங்களே அப்படின்னு ஒரு கொஞ்சம் ரோசம் வரும். இதெல்லாம் அம்மாவோட சித்தாடல் தான். உடனே எங்க மாமியார் கால் பண்ணி, டேய் இங்க வா, வேலைக்கு ஆள் கேக்குறாங்க, தெரிஞ்சவங்க தான் கூப்பிடுறாங்க வா அப்படின்னு சொல்லி 12,000 தருவாங்க, அங்கேயே அன்னதானம் போடுறாங்க, அங்க சாப்பிட்டுக்கலாம், வேலையை பார்த்துக்கலாம், சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்க மாமியார் சொல்லி 27 26 வருடங்களுக்கு அப்புறம் அம்மா அவருடைய மனத்தை மாத்தி, மாமியார் மனத்தை எல்லாம் மாத்தி பாத்தீங்கன்னா, அவர் அதாவது வேலைக்கு போனது சொல்ல, வேலைக்குன்னு போய் ஜாயின் ஆனதுல இருந்து இந்த 4 வருட காலமாக லீவ் இல்லாம வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அம்மாவோட அருளால. அங்க போய் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அங்க பூரா சக்திகள் நிறைய வருவாங்க இல்லைங்களா. அது நைட் ஷிப்ட்ல இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டத்தை சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு பெண்கள் அழுது கஷ்டத்தை சொல்லும் போதெல்லாம் அப்பதான் அவர் வந்து உணர்ந்திருக்க, அம்மா உணர்த்திருக்காங்க, நாமளும் வேலை இல்லாம இருந்தப்ப பாவம் அவள்
ஒருத்தி சம்பாதித்து வீட்டு வாடகை, கடை வாடகை, 4 பேரு 3 நேரம் சாப்பிடணும். நல்லது கெட்டதுன்னு எவ்வளவு செலவுகள். பாவம் அல்லவா. ரவும் பகலும் நைட்டு நைட்டு துணி தச்சு தச்சு 2 மணி வரை தச்சு இன்னைக்கு கண்ணு பிளாஸ்டிக் வச்சு உட்கார்ந்துருக்காங்க, லென்ஸ் வச்சு உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறத அம்மா அவரை வேலைக்கு அனுப்பி ஒவ்வொரு நாளும் உணர்த்தி அவர் மனசை மாற்றி இன்று அன்று அவரை போல் கெட்டவர் இந்த உலகில் யாரும் இல்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றார். இன்று அவரை போல் நல்லவர் யாரும் இல்லை. அதுபோல அம்மா நம்மளுடைய பங்கார அம்மாவோட அருளால அம்மா மாத்திருக்காங்க சக்திகளை. எல்லா பழக்கம் இருந்துச்சுங்க. பல்ல பின்ஸ் பகல்லே போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுங்க சக்திகளை. நான் அம்மாவிடம் வருவதற்கு முன்பாக அம்மாவிடம் வந்த பிறகு அம்மா நிறைய மாற்றங்கள், நிறைய சித்தாடல்கள் பண்ணி அவரை மாத்திருப்பாங்க சக்திகளை. அதே போல பசங்க பாத்தீங்கன்னா சக்திகளே படிப்பு பெரிய பையனுக்கும் தமிழ் மீடியத்துலதான் படிச்சான்னு சக்திகளே. அப்புறம் எம்ஜிஎம் காலேஜ்ல பொள்ளாச்சியில் சேர்த்து விட்டேன். சரி நல்ல காலேஜா பையனை சேர்த்துவோம், நல்ல ஒரு வேலை கிடைக்குன்னு அம்மாட்ட வேண்டிட்டு சேர்த்து விட்டேன். அம்மா அருளால மார்க் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க 12வதுல. அதனால பாதிக்கு பாதி பீஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க சக்தியிலே. அதே போலதான் சின்ன பையனுக்கு நடந்த அற்புதம். அப்புறம் இந்த காலேஜ் முடிச்சுட்டு பெரிய பையன் வேலைக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா சக்திகளே பிரைவேட் பேங்க் தான் இன்டர்வியூக்காக போயிருந்தாங்க. அங்க அம்மாட்ட நான் சொல்றேன், டேய் தம்பி, நீ இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி 108 தடவை மூல மந்திரத்தை எழுது. 108 தடவை மூல மந்திரம் எழுதிட்டு அம்மாவை வேண்டிட்டு போ சாமி அப்படின்னு சொன்னேன் சக்திகளே. சின்ன வயசுல இருந்தே அவங்களையும் ஆன்மீகத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டேன். தெய்வ பக்தி வந்து அவங்க 2 பேத்துக்கும் சாப்பாடு ஊட்டினதை விட தெய்வ பக்தி தான் ஊட்டியிருக்கேன் 2 பேருக்கும். ஆனா அம்மா கொடுத்த வரம் எனக்கு 2 பிள்ளைங்களையும் தங்கும் போல கொடுத்திருக்காங்க, தெய்வ பக்தியா கொடுத்திருக்காங்க. அம்மாவுக்கு ஒரு நன்றிகள். அப்போ எழுதிட்டு போய் இது மூல மந்திரம் எழுதிட்டு அம்மாவுக்கு விட்டு போனாங்க சக்திகளை. அப்போ நான் அம்மா சொல்லியிருக்கேன் பசங்க கிட்ட, உங்களுக்கு எப்ப எந்த நேரத்துல என்ன இடையூறு வந்தாலும், என்ன மனக்கஷ்டம் வந்தாலும், என்ன ஒரு இடங்கள் வந்தாலும், உங்களால ஜமாளிக்க முடியாத பிரச்சனைகள் எது வந்தாலும் அம்மான்னு கூப்பிடு. அம்மா வந்து அந்த நிமிஷமே ஓடி வந்து உதவி செய்வாங்க. இது அம்மா அருள்வாக்குல கொடுத்திருக்காங்க. அதனால நீ வந்து அம்மாவை கூப்பிடுங்கப்பா, அம்மா வருவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ சக்திகளே 5 பேர் வந்து இங்கிலீஷ்ல மாத்தி மாத்தி கேள்விக்கிட்டு இருக்காங்க. தம்பி ஒரு ஒரு அளவுக்கு, ஏன்னா தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு போனதுனால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதி வரைக்கும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டான். மறுபடியும் மீதி வந்து பாத்தீங்கன்னா 5 பேரு என்ன கேக்குறாங்கன்னு புரியல, மாத்தி மாத்தி கேக்குறாங்க. அப்போ அம்மா சக்தி தாயே இந்த வேலை எப்படியாவது கிடைச்சிடணும், கேக்குறது எதுவுமே புரியலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா நடத்திய அற்புதம், சத்தியமான உண்மை, உண்மையாக நடந்த நிகழ்வு சக்திகளை அம்மானு கூப்பிட்ட உடனேயே ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் சொன்னாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கறதும் தெரியல, இவங்க என்ன பதில் சொன்னா அப்படிங்கறதும் தெரியல. 20 நிமிஷத்துக்கு அப்புறமாக எழுந்து 5 பேரும் எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க, நல்லா பதில் சொன்னீங்க, நாளைக்கே வந்து வேலையில ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபைல் எடுத்து என் பையனுக்கு அதிர்ச்சி, ஆச்சரியம், ஷாக்கா இருக்கு. என்ன நடந்தது, என்ன கேட்டாங்க, நம்ம என்ன சொன்னோம், என்ன பதில் சொன்னோம், எல்லாம் அம்மா. பிள்ளைக்கு அவள் கஷ்டப்பட்டு விடிய விடிய கண் விழித்து தூக்கம் கெட்டு துணி தைத்து கஷ்டப்பட்டு படிக்க வைத்திருக்கிறாள். அவளுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக இந்த வேலையை நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தன் பக்திக்காக தன் மகளுக்காக அவளே போய் இன்றையுள்ள இங்கிலீஷ்ல பேசி வேலையை வாங்கி கொடுத்தது பெரிய அதிசயம், ஆச்சரியம், அற்புதம் நடந்த சக்திகளை. அது போல சின்ன பையனுக்கும் நடந்த அதிசயம் அற்புதம் பாத்தீங்கன்னா, அவன் கோயம்புத்தூர்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்குமே எல்லாருமே எங்க வீட்டுக்காரே சொன்னாரு, விரலுக்கு தகுந்த வீட்டை வச்சுக்கோ, அங்கேயெல்லாம் சேர்த்துனா ரொம்ப பணம் செலவாகும், உன்னால படிக்க வைக்க முடியாது, இங்கேயே கவர்மெண்ட் காலேஜ்லயே சேர்த்து. மாமியாவும் சொல்றாங்க கவர்மெண்ட் காலேஜ்லயே சேர்க்க சொல்லு. இதுக்கு அவ்வளவு சொத்து இருக்குது, காடு தோட்ட வசதி அவ்வளவு சொத்து இருக்குது. ஆனா தன் பேரனுக்கு படிப்பதற்கு கூட உதவி செய்வதற்கு மனம் இல்லை. இவர்கள் போகும்போது இந்த சொத்தை கொண்டு போக போகிறார்களா என்று தெரியவில்லை சத்தியம். அப்படி உதவி செய்யல, கவர்மெண்ட் காலேஜ்ல என் பிள்ளை ஆசைப்பட்டுட்டாங்க. அம்மா அம்மாட்ட தான் சொன்னேன், அம்மா என் சின்ன பிள்ளை கோயம்புத்தூர்ல படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அது படிச்சா இங்கிலீஷ் நாலேஜ் அதிகமா இருக்கும், ஐடி கம்பெனி வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்க தான் கூடவே இருந்து அவனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்கணுமா, நீங்க தான்மா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டுங்க கோயம்புத்தூர் போறோம்.
அங்க கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற எல்லா காலேஜும் 2 நாள் ஃபுல்லா போய் சுத்திட்டோம், தேடிட்டோம். தம்பி கேட்கிற அந்த ஐடி இது பிஎஸ்சி ஐடி கிடைக்கல, எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. 2 சீட் இருக்கு, ஆனா வந்து 2 லட்சம் டொனேஷன் கேட்டாங்க. அப்போ பிரைவேட் காலேஜ்ல, அப்போ என்னால முடியாது இல்லையா. அதனால அம்மாவுக்கு தெரியும் என்னோட சூழ்நிலை என்னங்கிறது அம்மாவுக்கு தெரியும். சரி வா தம்பி போலாம் அப்படின்ட்டு சோகமா திரும்பி வந்துட்டேன். அதே நிக்கல. அப்புறம் எங்க அண்ணா பெரியம்மா பையன் வீடு, பெரிய அண்ணா வீட்டுலதான் தங்கி இருக்கோம், கணேசன் பேரு. அவங்க வீட்டுல தங்கி 2 நாளா தங்கி இருந்தோம். அப்புறம் அண்ணா சொல்றாங்க, சரிம்மா நீங்க 2 நாளா எல்லா பக்கம் சுத்திட்டீங்க, ஒண்ணும் இது இந்த எந்த காலேஜ் அமையல, பேசாம நீ ஏன் கஷ்டப்படுற, அவரும் மாப்பிள்ளையும் அவங்க கூட தான் கடையில இருக்காங்க, அவரும் சம்பாத்தியம் இல்ல, நீ ஏன் கஷ்டப்படுற, போய் உடுமலையில கவர்மெண்ட் காலேஜ்லயே சேர்த்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அழுற இல்லன்னா, என் அம்மாவை நான் கும்பிட்டு தான் வந்தேன், என் அம்மா போட்டோ முன்னாடி நின்று பேசிட்டு தான் வந்தேன், எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், எங்க அம்மா கண்டிப்பா கோயம்புத்தூர்ல என் பையனை சேர்த்துவாங்க. என்ன இந்த காலத்துல இப்படி இருக்க நீ, பைத்தியம் போல, உங்க அம்மா என்ன லூசா, இந்த காலத்துல போய் அது அவரு ஏதோ சாதாரண ஒரு மனிதரா இருக்காரு, அந்த கோயில ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காரு போல, அவரை போய் பங்காரமா எங்க அம்மா வந்து காலேஜ் சேர்த்து விடுவாங்க இப்படி இப்படி, இந்த காலத்துல உங்க அம்மா இப்படி இருக்காங்க. என் பையன் சொன்னால எங்க அம்மாவோட நம்பிக்கை, அதை வந்து நீங்க எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்க அண்ணாட சொன்னேன், எனது பையன் இதே கோயம்புத்தூர்ல காலேஜ்ல எங்க அம்மா கண்டிப்பா சேர்த்து விடுவாங்க, கண்டிப்பா எங்க அம்மா படிக்க வைப்பாங்க, நீ மேல்மருவத்தூர் வரணும் அண்ணா. சரிம்மா, நீ சொன்னது போல நான் இது ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 நாளா எல்லா காலேஜும் சுத்தியாச்சு, ஏதோ அவுட்டர்ல வேணா ஏதாவது கிடைக்கலாம், நீங்க கேட்கறது இந்நேரம் எல்லாம் ஃபுல்லா இருக்கு, லாஸ்ட்ல வேற வந்திருக்கீங்க, பிஎஸ்சி கண்டிப்பா கிடைக்காது, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. அப்படியும் மீறி உங்க அம்மா அருளால நீ சொல்ற அந்த பங்காரமசாமி உங்களுக்கு வந்து இந்த வேலையை, இந்த படிப்பு காலேஜ் சேர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மேல்மருவத்தூர் வருகிறேன். அந்த சாமி நான் கும்பிட்டதில்லை, இது நடந்தது அப்படின்னா கண்டிப்பா வருகிறேன். இப்போ எனது அண்ணன் பொண்ணு என்னிடம் தனியாக வந்து ஒன்று கேட்டார், அத்தை நான் மனதில் ஒன்று வேண்டிக் கொண்டிருக்கிறேன் அத்தை, நினைச்சிட்டு இருக்கேன் அத்தை, அது இந்த ஓம் சக்தி கும்பிட்டா நடக்குமா அப்படின்னு கேக்குது அந்த பொண்ணு. நான் சொன்னேன், அம்மா நீ என்ன வேண்டுதல் வேண்டினாலும் சரி, படிப்பா, வேலையா, திருமணமா, எதுவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். நான் மூல மந்திரம் உன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறேன் செல்லு, அந்த மூல மந்திரத்தை சொல், 108 அடிகளார் போட்டு தோத்திரம் போட்டோ எடுத்து ஒரு செல்லுக்கு அனுப்புறேன், உனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் படி, உன் வேண்டுதல் நிறைவேறும் என்று சொன்னேன். சொல்லிக்கிட்டு வந்துட்டோம். ஒரு 2:30 மணி, மதியம் போலவே 2:30 மணி போல இருக்கும் சக்திகளே. நாங்க சரி நாங்க கிளம்புறோம், நாங்க வந்து மறுநாளும் வந்து அவுட்டர்ல நாங்க காலேஜ் தேடுறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உக்கடம் பஸ் ஸ்டாப்ல ஏறி உட்காந்துட்டோம். உட்கார்ந்த உடனே அழுக என்னையே அறியாம அழுதுட்டே இருக்கு சக்திகளே. அம்மா செல்லுல, அம்மா நம்ம தூரமாதான் வச்சுட்டு, ஏமா உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், உங்ககிட்ட கேட்டுட்டு தானே வந்தேன், நீ கூடவே தானே இருக்க, இத்தனை காலேஜ்ல ஒரு காலேஜ்லயே உங்களுக்கு சீட், ஒரு சீட் கிடைக்காதா, பணக்காரங்க மட்டும்தான் இங்க எல்லாம் படிக்க வைக்க முடியுமா, இந்த மாதிரி ஏழைகள்லாம் படிக்க வைக்க முடியாதா, ஏமா நீ இப்படி எப்ப பாரு என்ன அழுக விட்டே தான் நீ வேடிக்கை பாப்பியா, சரி ஆனா நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா கோயம்புத்தூர் காலேஜ்ல என் பையன் சீட் வாங்கி தருவமா, நான் நம்புறேம்மா, நான் உன்னை நம்பாம வேற யாரமா நம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட பஸ்ல புலம்பிட்டு அழுகிறேன். பையன் சொல்றான், அம்மா அழுகாதீங்க, எல்லாரும் உங்களவே பாக்குறாங்க, அழுகாதீங்க, நீங்க தானே சொல்லுவீங்க அம்மா கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க, அதனால இரு, அம்மா நம்ம கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். தம்பியும் 10வது 11வது 12வதுக்குள்ள ஒரு 3 நாள் பணிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் சக்திகளே, மருவத்தூருக்கு பிரச்சாரத்துக்கு. அப்ப சொல்லுவான், அம்மா அவ்வளவு அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே போல சக்திகளே, ஒரு கூடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-12 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஈச்சனாரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப், அதுக்கு முன்பாக ஒரு காலேஜ் முன்னாடி பஸ் நிக்குது. அந்த பஸ் வந்து அந்த காலேஜ் முன்னாடி நிக்காதுங்க, ஈச்சனாரி ஸ்டாப்ல போய் இறங்கிதான் நடந்துதான் வரணும். அந்த காலேஜ் முன்னாடி அன்னைக்கு பஸ் நிக்குது. பையன் ஜன்னல் வழியா பாத்துட்டு, அம்மா அம்மா இங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியா, எந்திரி எந்திரி உடனே இறங்கு, அங்க போய் அங்கேயும் போய் பாக்கலாம், இறங்கு, இது நம்ம அம்மா தான் நமக்கு காமிச்சிருக்காங்க அந்த காலேஜ் அப்படின்ட்டு வேகமா வந்து கண்டக்டர்கிட்ட டிக்கெட் வாங்கிக்கோங்க, நாங்க ஒரு கூடத்துல ஏறணும், டிக்கெட் வாங்கிக்கோங்க 2 பேருக்கு, நாங்க இங்க இறங்குறோம் அப்படின்னு. அந்த கண்டக்டர் பாத்தீங்கன்னா சக்தியிலே அதிசயம் ஆச்சரியம், முடிக்கிறான், எங்க உட்கார்ந்துருந்தீங்க, எந்த சீட்ல எங்க உட்கார்ந்துருந்தீங்க, நான் ஃபுல்லா எல்லாம் சீட் போட்டேன், ஒரு சீட்டு கூட பாக்கியில எல்லாம் சீட் போட்டேன், நீங்க 2 பேரும் எங்க இருந்தீங்க, எந்த சீட்ல உட்காந்தீங்க, நான் சீட்டை காட்டுறேன் தான் அந்த சீட்ல இருக்கிறேன், இல்லையே நான் உங்களை பார்க்கவே இல்லையேங்கிறேன், நான் பணம் 200 ரூபாய் கையில வச்சு உட்காந்துட்டே இருக்கேன் சக்திகளே, எங்க கிட்ட வந்து டிக்கெட் கேட்கவே இல்லை, நான் தான் அழுதுகிட்டே இருக்கேன்.
தம்பி எனக்கு ஆறு சொல்லிட்டு இருக்கான், கையில அவன பணம் வச்சு கொண்டு இருக்கேன். முன்னாடி சீட்ல பின்னாடி சீட்ல பக்கத்துல எல்லா பக்கம் டிக்கெட் வாங்கிட்டாங்க, எங்க கிட்ட மட்டும் வாங்கவே இல்லை. அம்மா என் பிள்ளை மடத்துக்குளம் வரைக்கும் டிக்கெட் எடுத்தால் காசு செலவாயிரும், திரும்பி காலேஜ்ல போயிட்டு திரும்பி போகும்போது அவங்களுக்கு பஸ்ஸுக்கு வேணும். என் நிலைமையை புரிந்து கொண்டு என் தாய் அந்த கண்டக்டர் பார்வையில் எங்களை மறைத்து வைத்து விட்டார்கள். இது சத்தியமான உண்மை. ஆனா அவ்வளவு ஆச்சரியமா கேக்குறாங்க அந்த கண்டக்டர், எங்க இருந்தீங்க, எந்த சீட்ல இருந்தீங்க, உங்களை பார்க்கவே இல்ல, 2 பேர் இவ்வளவு நேரம் எந்த சீட்ல இருந்தீங்கன்னு அவன் திரும்ப திரும்ப கேட்கிறான். அப்பதான் அம்மாவுடைய அற்புதம், அம்மாவுடைய அதிசயம் நான் உணர்ந்தேன். அம்மாவுடைய அற்புதங்களை, தன் பிள்ளைக்காக என்னென்னவெல்லாம் பண்றா பாருங்க சக்தியிலே அம்மா. என் பிள்ளையும் அதேதான். என்னம்மா இப்படி கேக்குறாரு கண்டக்டர், நம்ம பக்கத்துலயே தானே, பக்கத்து சீட்ல முன்னாடி சீட்டா டிக்கெட் வாங்கினாரு, நம்ம கிட்ட மட்டும் வாங்கவே இல்லையே, நானும் யோசிச்சேம்மா அப்படிங்கிறான். நீங்க அழுதுனால எனக்கு மைண்ட் செட் ஃபுல்லா உங்ககிட்டயும் நான் இந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமா அந்த மைண்ட் செட்லயே நானும் இருந்துட்டேமா அப்படின்னா கீழே இறங்கி பேசிக்கிட்டே வரும். அப்புறம் அந்த கண்டக்டர் சொல்றான், டிக்கெட்டே வேண்டாம், இறங்குங்க, போய் உங்க பையனை காலேஜ் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். டிக்கெட் வாங்கல, இறங்கிட்டோம். இறங்க மாட்டான், டைம் ஆயிடுச்சு, உங்க வேகமா பஸ் எடுக்கணும், ஸ்டாப் நிக்காது. நானே பேரண்ட்ஸ் மீட்டிங் 3 வருஷம் உயர்நிலையிலே டீச்சர் ஸ்டாப்ல இறங்கி நடந்துதான் போனேன் அந்த காலேஜுக்கு. நம்ம சித்தர்பீடம் மெயின் கேட்ல இருந்து உணவு கூட வரை இருக்கு, நடந்துதான் போகும். அப்படி இருந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா அந்த காலேஜ்ல என் பையனுக்கு சீட் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு ஒரு ஸ்டாப், ஆபீஸ் ஸ்டாப் இறங்கியிருக்காங்க, அதுக்காக அந்த பஸ்ஸை நிறுத்திருக்காங்க. அம்மா இவ்வளவு ஒரு அற்புதம் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜ்ல படிக்க போகும்போது பாத்தீங்கன்னா அங்கேயும் 2 சீட்டு தான் இருக்கு, அது எம்எல்ஏ சிபார்சுல எல்லாம் முடிஞ்சது, பிஎஸ்சிஐடி இல்லைன்ட்டான். அங்கேயே அழுக. அவர்கிட்டவே கேட்டுட்டேன், எங்களை மாதிரி ஏழைகள்லாம் பெரிய காலேஜ்ல படிக்க வைக்க முடியாதுங்களா, நான் ஒரு டெய்லர், துணி தைச்சிட்டு இருக்கிற டெய்லர், எனது கணவர் என் கூட கடையில தான் இருக்கு, உண்மையை சொல்லிட்டேன். அப்போ நாங்க வந்து கரெக்டா நான் ஃபீஸ் கட்டிடுவேன், லேட் எல்லாம் பண்ண மாட்டேங்க சார், நான் கண்டிப்பா கட்டிடுவேங்க சார், என் பையனுக்கு ஒரு சீட்டு கொடுங்க சார், கேட்டர் சீட்டை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு அழுகுறேன். ஏமா அழுகுறீங்க, அழுகாதீங்க, செவ்வாடையில தான் இருந்து சொன்னீங்களே, எங்க போனாலும் செவ்வாடை தான், அழுகாதீங்க, நானு பேசிட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ பேசிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ அம்மா அம்மா இந்த கழுதை சீட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்க கண்டிப்பா இங்க வாங்கி கொடுத்துருவீங்க, நீங்க அதுக்குதான் எங்களை இங்க வர வச்சிருக்கீங்க அப்படின்னு அம்மாட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அம்மா அதிகமா தொந்தரவு கொடுத்தவன் நானாதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி அம்மாட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அம்மா சரிம்மா அவங்க ஒரு சீட் கொடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க, பரவாயில்ல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். இல்லைங்க, எங்க அம்மாங்க, எங்க அம்மா அதிபராசக்தி தான், அவங்க மனசையும் மாத்தி உங்க மனசையும் மாத்தி என் பையன் சீட்ல இருந்து எங்க அம்மா தாங்க எல்லாமே, ஆதிபராசக்திங்க, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தம்பி மார்க் சீட் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு நல்ல மார்க் எடுத்திருக்காரு, பாதிக்கு பாதி கொடுத்தா போதும், கோயம்புத்தூர்ல இருந்து உடுமலைக்கே பஸ் வருது, அதுல 4 அதாவது 30,000 அப்படின்னு சொன்னா அதுல 1/4 மடங்கு கட்டினா போதும், 7,500 ரூபாய் கட்டினா போதும் வருஷத்துக்கு. இதெல்லாம் ஆச்சரியம், அதிசயமா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி மார்க், நல்ல மார்க் எடுத்திருக்கான். இதெல்லாம் அம்மாதான் இவ்வளவு சலுகைகளை கொடுத்து பீஸும் பாதிக்கு பாதி கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சக்திகளை இவ்வளவு சலுகைகளோட என் சின்ன பையனுக்கும் படிக்க வச்ச அம்மா. ஆஹ் முடிஞ்சு 2 நாள்ல தம்பி சொல்றான், அம்மா ஐடி கம்பெனில ஒரு வேலை அப்ளிகேஷன் போட்டேன் வந்திருக்கு, அதுல 3 என்ட்ரன்ஸ் வைப்பாங்களாமா, அதுல வந்து நான் பாஸ் ஆகணும், பாஸ் ஆனாதாம எடுப்பாங்க அப்படின்னு. தம்பி எத்தனை வேணாலும் வைக்கட்டும், எத்தனை வேணாலும் வைக்கட்டும், கேள்வி கேட்கட்டும், நீ வந்து எல்லா இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணு, சரியா, எழுது, நம்ம அம்மா இருக்காங்க, நீயே கவலைப்படுற, அண்ணா மாதிரியே நீயும் 108 தடவை மூல மந்திரத்தை எழுது, எழுதிட்டு நம்ம அம்மா அடியில போட்டு படி, 2 நாள் உட்காந்து படி, எல்லாம் உனக்கு அம்மா அந்த வேலையை வாங்கி தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சக்திகளே. அதே போலவே பையனும் 108 தடவை மூல மந்திரம் எழுதுனா, அம்மாவை நம்பிட்டு போனாங்க, பாஸ் ஆயிட்டாங்க. இப்போ ஐடி கம்பெனில 40,000 சம்பளம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அம்மாவோட அருளால, அம்மா போட்ட அருள் பிச்சையால் 2 பிள்ளைகளும் நல்ல சம்பளத்தில் இருக்கிறார்கள். அம்மாவோட அருளால இன்னைக்கு கணவரும் வேலையில இருக்காரு. அம்மாவிடம் நான் முதலாக மேல் மருவத்தூர் மண்ணை மிதிக்க முத்தியடா மகனே என்று சொன்னது போல, முதலாக நான் மேல் மருவத்தூர் மண்ணில் கால் வைக்கும் போது என்னுடைய ஒரு ஆள் சம்பளமே, துணி தச்சால் மட்டுமே எங்கள் வாழ்க்கை, 4 பேர் சாப்பிட முடியும், கடை வாடகை, வீட்டு வாடகை, அந்த மாதிரி என்னை போல் எந்த பெண்களுக்கும் கஷ்டம் வரக்கூடாது, எந்த பெண்ணுக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாது என்று அம்மாவிடம் அழுதேன். இன்று இந்த 3 வருடங்களாக நான் அம்மாவிடம் என்ன வேண்டிக் கொள்கிறேன் தெரியுமா சக்திகளே, நம்ம குருமா கேட்டுக்கொண்டே இருக்கிறார்,
என்னை போலவே இந்த மகளுக்கு எப்படி கூடவே இருந்து ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி இன்று என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறீர்கள். டெய்லரிங் தொழிலும் என் பசங்க 3 வருடங்களாக 2 பேரும் வேலைக்கு போனது என்னைய வேணான்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல ஓய்வு எடுங்கம்மா, ரெஸ்ட் எடுங்கம்மா, நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். 8 வயதுல இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதனால போதும். நீ ஓய்விடுங்கள். நீங்கள் அந்த தெய்வத்தை ஆதிபராசக்தி அம்மா கோவிலுக்கு போய் கருவறை பணிக்கு போங்க. எந்த பணிக்கெல்லாம் உங்களுக்கு அழைப்பு தர்றாங்களோ போய் பணி செய்யுங்க. பணி செஞ்சுட்டு மீதி நாள்ல ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லி நான் அன்று இரவில் 2 மணி அளவில் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே மென்சஸ் டயத்துல அழுது கொண்டே கேட்ட கேள்வி, என்று எனக்கு ஓய்வு கிடைக்கும்? எப்போ நான் நிம்மதியா இருப்பேன்? எப்போ மன நிம்மதியோட இருந்து உங்க பணிக்கு வருவேன்? எப்போ ஓய்வு கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் கேட்டேன்னு சொல்லி ரொம்ப வருஷமெல்லாம் இல்ல நான் கேட்டு. இந்த 10 வருடங்களுக்குள் என்னுடைய பிறவியில் இருந்து 8 வயதிலிருந்து ஆரம்பித்த என்னுடைய உள்வினைகள், முன்னோர்களுடைய கர்மாவினை, என்னுடைய கர்மாவினை, போன ஜென்மத்தில் நிறைய பாவம் செய்து விட்டேனோ தெரியவில்லை. அவ்வளவு கஷ்டங்களையும் அவ்வளவு துன்பங்களையும் பார்த்து கொண்டிருந்த நான் என்று மேல்மருவத்தூர் மண்ணை மிதித்தேனோ அன்று எனக்கு முக்தி கிடைத்தது. என் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் அனைத்துக்கும் முக்தி கிடைத்தது. முக்தி என்றால் விடுதலை என்று சக்திகள் பேசி நான் கேட்டிருக்கிறேன். அதுபோல என்று மேல்மருவத்தூர் மண்ணை மிதித்தேனோ அன்று எனக்கு விடுதலை கிடைக்கும். நான் வந்து பசங்க படிச்சுட்டு இருக்கும் போது 10, 12 இந்த மாதிரி 2 பேர் படிச்சுட்டு இருக்கிற அந்த தருணத்திலேயே பாத்தீங்கன்னா எனக்கு எலும்பு வந்து உள்ள தேய்மானம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து 12 வயசுலயே தையல் கிளாஸ் கத்துக்கிட்டேன் சக்திகளை. 13 வயசுல இருந்து 1 வருடம் தையல் பயிற்சி 1 வருடம் முடித்தேன். வேலைக்கு போயிட்டு வந்து 2 மணி நேரம் 2 மணி நேரம் கத்துக்கிட்டேன் சக்திகளை. அப்போ அந்த 13 வயதுல இருந்து நான் என்னுடைய டெய்லரிங் ரொம்ப ஆர்வத்தோட பழகினேன். எல்லா டிசைன் ஒர்க் ஒரு டிசைன் கண்ணுல பார்த்தா அதை உடனே தைச்சே ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஆர்வம். தைச்சே சக்திகளே. ரொம்ப தூக்கம் கிடையாது. கேட்டதுதான் என்னுடைய பிரச்சனையே. நைட் 1 மணி 2 மணி ஆனாலும் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான். அது மனித உடல் தானே. ஃபுல்லா அந்த கழுத்து தேஞ்சு விட்டது. தைக்க தைக்க என்ன ஆகும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு வந்து வீங்கிரும். உருளைக்கிழங்கு அளவுல வந்து வீங்கிரும். அப்புறம் என்ன இப்படி வந்து வீங்கிருச்சே அப்படின்னு சொல்லிட்டுன்னு சத்திங்களே, நான் எலும்புக்கு மட்டும் பாக்குறோம். அங்க போனேன். போய் பாத்தீங்கன்னா அம்மா கூட வந்திருந்தாங்க. அம்மாவுக்கு கூட அழைச்சிட்டு போயிருந்தேன். பார்த்துட்டு எக்ஸ்ரேல எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு. எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்க வந்து தைக்க கூடாது. தைச்சீங்கன்னா கழுத்தை சுத்திலும் வீங்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து நரம்பு மிஸ்டேக் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்ணு நரம்பு பாதிக்கும். 2வது மூல நரம்பு பாதிக்கும். அதனால நீங்க துணி தைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். என்ன செய்வது சொல்லுங்கள் சக்திகளே. அப்ப எங்க அம்மாவும் கூடவே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வேண்டாம் விட்டுரு, நீ தைக்காத, நிறுத்திட்டு அவர் எங்காவது வேலைக்கு கடையெல்லாம் கூட்டிட்டு அவர் வேலைக்கு போக சொல்லிடு, கடை காலி பண்ணிடு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்ப நாங்க பஸ்ல சரி அதுக்கு தகுந்த மாத்திரை மெடிசன் எல்லாம் கொடுத்தாங்க. ஊசி எல்லாம் எக்ஸ்ரே எடுத்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படியே மனசுக்குள்ள பாரம். என்ன செய்வது? பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. நான் தைக்கலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் வேலைக்கு போக மாட்டார். போனாலும் எங்க மாமியார் போக விட மாட்டாங்க. அவங்க செல்லமா வளர்த்துட்டாங்க பையன். அவங்க பெத்த பையன் வேலைக்கு போக கூடாது, சோதரியமா இருக்கும். யாரோ பெத்தன்னா மஞ்ச கயிறு அவர்கிட்ட வாங்கிட்டேன் இல்லையா, அதனால அவங்களுக்கு எல்லாம் நான் தான் பாத்துக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யும் தெரியல சத்திகளை. வந்தே போன் வந்துட்டே இருக்கு. சத்தி நாங்க கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம், துணி கொண்டு வந்திருக்கோம், நாளைக்கு அவசரமா துணி வேணும். நீங்க தான் 1 மணி நேரம்னு போர்டு வச்சிருக்கேனே, அதனால நாளைக்கு வேணும்னு வந்து நிக்கிறாங்க. சரிம்மா நான் வந்துட்டே இருக்கேன், நீங்க கடையில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். எங்க அம்மா திட்டுறாங்க. என்ன துணி இனிமே தைக்க மாட்டேன்னு சொல்லு, என்ன இருக்க சொல்லி சொல்ற அப்படின்னு எங்க அம்மா கூட பக்கத்துல வந்து திட்டுறாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். போனா ஒரு 3 கஸ்டமர் கடை முன்னாடி நிக்கிறாங்க. எங்க அம்மா, ஏண்டி ஏமா நீ தைக்க, இனிமே என் பொண்ணு தைக்காது, எங்க பொண்ணுக்கு எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, நீங்க வேற டெய்லர்கிட்ட போய் தைங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா டக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நாங்க அக்கா விட்டுட்டு வேற எங்கேயும் போய் தைக்க மாட்டோம், இவங்கதான் நல்லா தைப்பாங்க, வேற எங்க தைச்சாலும் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நான் சொல்றேன், அம்மா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கம்மா அப்படின்ட்டு அம்மா வந்து பேசாம உட்காந்துட்டே இருந்தேன். நான் போய் அம்மா போட்டோ முன்னாடிதான், அம்மா எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை, இவர் கண்டிப்பா வேலைக்கு போறது சாத்தியம் கிடையாது, என் மாமியார் விட மாட்டாங்க, நாங்க 4 பேர் சாப்பிடணும், யார் சோறு போடுவா, பிள்ளைங்க படிக்கிறாங்க, வாடகை கொடுக்கணும், என் சூழ்நிலை என்னன்னு உனக்கு தெரியும். நான் உங்க மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க துணையா இருங்க, நான் தைச்சுதான் ஆகணுமா, வேற வழி இல்ல. வேணா நைட்டு தூக்கத்தை வேணா கம்மி பண்ணிடுறோமா, நைட் தைக்கிறத வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சேன். என்னதான் நாம் தெய்வத்தை வணங்கினாலும், தெய்வத்தோட அருள் இருந்தாலும், மனித உடல் டாக்டர் சொல்றதும் கண்டிப்பா அது நடக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க என்ன இருக்கோ அந்த உண்மையைதான் அவங்க சொல்றாங்க. அது போல என்னாச்சுன்னு பார்த்தீங்களே, அதிகமா தைக்க தைக்க என்ன ஆகும், கழுத்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு. கழுத்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 6 மாசம் அளவுக்கு எப்படியே அம்மாவோட அருளாலேயே தைச்சுட்டேங்க. ஒரு ஒரு 1 இயர்லாம். ஓரளவுக்கு பையன் பிளஸ் டூ முடிச்சுட்டு பையனை கொண்டே எஜிஎம் காலேஜ்ல சேர்த்திட்டோம். அந்த பையனுக்கு காலேஜ் போறான், ஃபீஸ் கட்டணும். வேற வழி இல்ல, தைச்சுட்டே இருக்கேன். தீபாவளி டைம்ல ரொம்ப தைச்சிட்டேன். தூக்கம் முழிச்சு தைச்சு படுத்து எழுந்திருக்கவே இல்லை. எழுப்புறாங்க எழுப்புறாங்க, எழுந்திருக்கவே இல்லை. டாக்டர் சொன்னது போல மூல நரம்பு பாதிச்சிருக்கும் போல. தெரியல, சுயநினைவே இல்ல. நான் எங்க இருக்கேன்னே தெரியல சத்திகளே. என்னை எல்லாம் எழுப்பியிருக்காங்க, எழுப்பி எழுப்பி பார்த்திருக்காங்க, எழுந்திருக்கவே இல்ல. சரி, தீபாவளி டைம்ல ரொம்ப தூக்கம் கெட்டு தைச்சதுனால அசதியா தூங்குறேன்னே விட்டுட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லா நல்லா தூங்குட்டுன்னு விட்டுட்டாங்க. ஆனா என்னோட நினைவு என்கிட்ட இல்ல. பாத்தீங்கன்னா சக்திங்களே, ஏதோ மலைப்பகுதியா இருக்கு. நல்லா அம்மா சாட்சியாக, அம்மா கூடவே இருக்காங்க. அம்மா முன்பாக சொல்கிறேன், இது சத்தியமான உண்மை. மலையா பகுதியா இருக்கு சக்திகளே. போயிட்டே இருக்கேன். ஒரு மலை போக போக ஒரு மலை தாவுல ஒரு குச்சி இப்படி தொங்குறேன். தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மலையிலும் தொங்குறது. கீழே திரும்பி பார்த்தா நல்ல பள்ளம். கையை விட்டே எடுத்தேன் அப்படின்னா கீழே விழுந்துருவேன். அவ்வளவுதான் முடிஞ்சுது. கையை அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சுத்திலும் மலைப்பகுதி. ஒரு சின்ன குழந்தை என் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப நான் சொல்றேன், என் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்க அந்த குழந்தை, பாப்பா, நானே கையை எடுத்தேன்னா கீழே விழுந்தா மலை சரு கீழே பள்ளத்துல போய் விழுக போறேன், உயிரை இழக்க போறேன். இந்த தருணத்துல நீ என் கழுத்தை பிடித்துக் கொண்டு இருக்கிறாயே பாப்பா, நீ மேல சென்று நப்பி விட்டுற, நீ அப்படியே என் கைப்பிடிச்சு நீ மேல போயிருமா அப்படின்னு சொல்லி சொல்றேன். போயிரு பாப்பா, போயிரு பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த குழந்தை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இன்னும் என் மனதிலும் பதிவாகி உள்ள சக்திகளே, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் அந்த குழந்தை சொன்னது. அவ்வளவுதான். அப்ப எதுவுமே பேசல சக்திகளே. அப்போ வெள்ளை வேஷ்டி, வெள்ளை பனியன், கை வச்சு பனியன் போட்டுட்டு, உருமால் கட்டி, ஒரு மம்முட்டி கையில ஒரு சக்தி நிக்கிறார். பாத்துட்டார். பாத்துட்டு என்னை பார்த்துட்டு, சக்தி சக்தி என்னை காப்பாத்துங்க, நான் கை எடுத்தேன்னா இப்படி கீழே பள்ளத்துல போயிரு, எனக்கு காப்பாத்துங்க சக்தின்னு அவரை கூப்பிட்டு சொல்றாரு. யாருன்னு எனக்கு தெரியல அப்போ. அப்போ இவரு சக்திகளே இங்க வாங்க. யாருமே இல்ல. மழை பெய்து சக்திகளே வாங்கன்னு கூப்பிடுறாரு. எங்க இருந்து வர்றாங்கன்னு தெரியல. 7 சக்திகள் செவ்வாடை அணிந்து, அவர் யாருமே எனக்கு தெரியாது. 7 சக்திகள் செவ்வாடை அணிந்திருந்தார். வந்தார்கள், என்னை கைப்பிடிச்சு கூப்பிட்டார்கள். அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த சக்தியை அழைத்து சென்று நம் எல்லையில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெள்ளை வேஷ்டி, கை வச்ச பனியன், உருமால் கட்டு, அந்த நம்ம எல்லையில கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஓம் மேடை கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த உட்கார்ந்து நம்ம வேண்டுவோம் இல்லைங்களா, அதரோட பத்திரக்காளி கோயில் வாசல்ல ஓம் மேடை நேரம் உட்கார்ந்துருக்கேன். அம்மா, என்னை காப்பாத்தி இங்க கொண்டு வந்து விட்டீங்களா, உங்க பாதத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களா, எனக்கு என் பிள்ளைகளை யாரமா பாத்துக்குவாங்க, எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைகளை நீங்க தான் பாத்துக்கணும். எனக்கு அப்படி ஆயுசு கொடுத்து எனக்கு காப்பாத்திட்டீங்கன்னா என் ஆயுசு இருக்க வரைக்கும் ஆத்மா இருக்கிறதுக்கு உங்க பாதத்துல பணி செஞ்சுட்டே இருக்கேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்க பாதத்துல பணி செய்யற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுங்கம்மான்னு சொல்லி வேண்டும் சக்திகளே. அந்த நினைவு இழந்து அந்த இடத்துல அம்மா ஒரு இடமே அழுது. அப்புறம் பாத்தீங்கன்னா சக்திகளே, கண்ணு விழிச்சு பாக்குறேன். மருத்துவர் என் பக்கத்துல நிக்கிறாங்க. சிவகணிங்கிற டாக்டர் அவங்க இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு குளுக்கோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு இதுவுமே தெரியல, அசைவு எதுவுமே இல்ல, ஆனா உப்பு மட்டும் இருக்கு, இன்னும் ஒரு மணி நேரம் பாருங்க, கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணு விழிச்சு பார்த்தா எனக்கு குளுக்கோஸ் இறங்கிட்டு இருக்கு. இறங்கிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் பக்கத்துல நிக்கிறாங்க. அம்மா அம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி நான் இங்க வந்தேன், நான் எப்படி இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. சரி, 2 நாளா நான் நினைவு இல்லாமதான் இருந்திருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா கொடுத்த அந்த மறு பிறவி, எனக்கு அம்மா கொடுத்த உசிரும் சக்திகளை
அந்த நினைவு திருமண நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் தையல் மிஷினில் தைத்து கொண்டுதான் இருக்கிறேன். பசங்க கடை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க. இருந்தாலும் அதையும் மீறி நீங்க 2 பேரும் காலேஜ் முடியுங்க, நல்ல வேலைக்கு போங்க, நீங்க வேலைக்கு போய் நீங்க 2 பேரும் சம்பாதிங்க, கை நிறைய சம்பாதிச்சு அம்மாவை வீட்டுல உட்கார சொல்லுங்க, அப்ப நான் ஓய்வு எடுத்து இருக்கேன், நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பித்தேன். ஆனால் சக்திகளை வீங்கும், கழுத்து வீங்கும். அம்மாவை கும்பிட்டு ஒரே மருந்து நமக்கு என்ன, அம்மாவோட அந்த முக்கூட்டி எண்ணெய் தான், அகண்ட எண்ணெய், நம்மளுடைய கண்டங்களை நீக்குகிற எண்ணெய். அம்மாவை வேண்டிக் கொண்டு அந்த எண்ணெயை நைட் இரவில் தடவி கொண்டுதான் படுப்பேன். வலி லைட்டாக இருக்கும், ஆனால் அம்மா அம்மா என்று 3 வருட காலங்கள் எப்படியோ அம்மா எனக்கு அருளால நல்லபடியா தைத்து பசங்களும் படிச்சாங்க. எல்லாம் முடிச்சு கடைசியில தான் அம்மா எனக்கு, மகளை நீ தைத்தது போதும், கடை வேண்டாம், உனக்கு ஒரு விடிவு காலத்தை தருகிறேன் என்றுதான் இந்த கண் ஆபரேஷன் நடந்தது. தம்பிங்க 2 பேரும் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த கண் ஆபரேஷன் அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவரை கொண்டு போய் சித்தர் கோயில்ல அம்மா விட்டாங்க. இது ஒவ்வொன்றும் அம்மா எப்ப நமக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் தன் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், நம்ம பிள்ளைங்க இந்த காலேஜ்ல சேர்த்தனா நல்லா படிப்பான், இந்த ஸ்கூல்ல சேர்த்தனா நல்லா படிப்பான், நம்ம பெத்த பிள்ளைங்களை பார்த்து பார்த்து செய்யறத விட பல மடங்கு அதிகமாக நம்ம அம்மா குரு தெய்வம் எனக்கு நடத்திய அற்புதங்கள் என் வாழ்வில். அம்மா ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நாளும் என் மகளுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நடத்தி கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது அவரும் வேலைக்கு சென்று விட்டார், பசங்களும் சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் அம்மா கொடுத்த அருள் பிச்சை தான். அருள் பிச்சையில என் குடும்பம் இன்று எந்த குறையும் இல்லாமல் அம்மா நன்றாக வைத்திருக்கிறார்கள்.